அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் 31/8/2023 நடந்த ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமோட சயின்ஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் 5 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க, என்ன பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓகேங்க, முதல் கேள்வி, தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா இங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10th சயின்ஸில் லெசன் 19 பேஜ் நம்பர் 280 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 19 பார்த்தீங்க அப்படின்னா உயிரின் தோற்றமும் பரிணாமமும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா திருவக்கரை விழுப்புரம் மாவட்டத்தில் கல்மர படிவு பூங்கா அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது போக எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுத்துருப்பாங்க, அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ விழுப்புரம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, டேஸ் என்ற குருதி பிரிவினை சார்ந்தவர் உலக குருதி கொடையாளர் என்று அழைக்கப்படுபவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10th சயின்ஸில் லெசன் 14 பேஜ் நம்பர் 209 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ லெசன் 14 பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஓ ரத்த வகை கொண்ட நபரை ரத்த கொடையாளி என அழைப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ரெஃபர் பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி ஓ அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, சூரியனில் எந்த வாயு அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 9th சயின்ஸில் லெசன் 9 பேஜ் நம்பர் 106 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 9 பார்த்தீங்க அப்படின்னா அண்டம். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனில் முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனும் கால் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஹீலியம் வாயுவும் நிரம்பியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, மியாசிஸ் பகுப்பில் மறுசேர்க்கை நடைபெறும் நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 9th சயின்ஸில் லெசன் 18 பேஜ் நம்பர் 225 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 18 பார்த்தீங்க அப்படின்னா திசுக்களின் அமைப்பு. ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ நிலை 1 ஆர் ப்ரோ ஃபேஸ் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் மரபியல் மறுசேர்க்கை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ப்ரோ ஃபேஸ் 1 அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, எந்த நிலையில் மைட்டோகாண்ட்ரியாவின் டிஎன்ஏ இரட்டிப்படைகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டூப்ளிகேஷன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, என்ன பேஸில் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11th பயாலஜியில் லெசன் 7 பேஜ் நம்பர் 177 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ லெசன் 7 பார்த்தீங்க அப்படின்னா செல் சுழற்சி. ஸோ இந்த G2 நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேஷன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியன் டிஎன்ஏ உருவாகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மேலே இருக்க G1, G0, G2, M ஃபேஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரீட் பண்ணி வச்சுங்க. மேபி அடுத்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா அது கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி G2 ஃபேஸ் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, தானிய பயிர்களில் வைக்கோல் இலையினை அதிகப்படுத்த தேவைப்படும் தனிமம் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நான் தேடி பார்த்துங்க, என்னால் ஃபைன் பண்ண முடியல. மேபி உங்களுக்கு எங்காவது இருக்கிறது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி பின் பண்ணி வைக்கிறேங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பரஸ் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வண்ண தொலைக்காட்சி அமைப்பின் முதன்மை நிறங்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சரும் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஃபைன் பண்ண முடியலைங்க. ஓல்டு புக்கில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் உங்களுக்கு மேபி தெரிஞ்சு அப்படின்னா இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள், நான் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சிகப்பு பச்சை மஞ்சள் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஸோ டிராஃபிக் சிக்னலை ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் அகைன் கேட்டாங்க அப்படின்னாலும் இதுக்கான ஆன்சரை நம்மளால் ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள்.